நம்ம வாங்குற இன்ஜின் ஆயில் டப்பா மேலே பார்த்தீங்கன்னா SAE அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட்ஸ் நம்பர் போட்டிருப்பாங்க. 15W40, 20W40 இல்லை 20W50, 10W30, 5W40ன்னு சில நம்பர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆயிலோட கிரேட்ஸு. நான் விக்கி. ஸோ போய் தான் பாப்போம் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். இதில் இப்போ என்ன சீரிஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா பைக்கிங் டிப்ஸ் டோட்டலாக போட்டுட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிரேட்ஸ்லாம் எதை மீன் பண்ணுதுன்னா விஸ்காசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் மக்களே. ஸோ தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ வளன்னு இருக்கும். ஸோ இந்த விஸ்காசிட்டியை தான் வந்து இந்த கிரேடில் வந்து கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வராங்க அப்படின்னா SAE அப்படின்னு சொல்லி இதுக்குன்னு ஒரு துறை இருப்பாங்க இல்லையா, இவங்க ஆட்டோமொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேட்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இப்போ என்னென்னா சாதாரண தேங்காய் எண்ணெய் ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளில் போய் ஊடுருவி வேலை செய்யணும், கரெக்டுங்களா? ஹீட்டில் வேலை செய்யணும், கோல்டாக இருக்கும்போது வேலை செய்யணும். ஸோ இப்படி இருக்கனால தான் இதுக்குன்னு ஒரு கிரேடை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த நம்பர்களுக்குலாம் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் உங்களுக்கு நான் எடுத்து காட்ட போகிறேன். இப்போது 10W13 அப்படின்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த 10ஐயும் 30யும் விட்டுருங்க, நடுவில் இருக்க இந்த டபிள்யூவை பாருங்கள். இந்த டபிள்யூக்கு மீனிங் என்னென்னா மக்களே வின்டர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது கோல்டு அப்படின்னு மீனிங், சரிங்களா? இப்போது இந்த டபிள்யூக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து கோல்டை மீன் பண்ணுது, சரிங்களா? அதாவது சில்லுன்னு இருக்கிறத மீன் பண்ணுது. இந்த டபிள்யூக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பர் எதை மீன் பண்ணுதுன்னா அதாவது ஹாட் டெம்பரேச்சர் வந்து மீன் பண்ணுது, ஓகேங்களா? இப்போது ஏன்னா இந்த என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும், கரெக்டுங்களா? அதே டைமில் நம்ம என்வைரான்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும், கரெக்டுங்களா? வண்டி ஆஃபில் இருக்கும் போல். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நமக்கு ஆயில் வந்து கட்டி போயிடக்கூடாது என்ஜினில். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி போயிடும், பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அதை திருப்பி வந்து சுட வைப்பாங்க, அப்புறம் தான் அதை வந்து உருகி வரும். அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஜின் ஆயில் வந்து கட்டி போயிடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஓவர் ஹீட் ஆகும்போது அதோட திக்னஸ் குறைஞ்சி ரொம்ப வந்து தின்னாக மாறிடக்கூடாது, சரிங்களா? அப்போது கோல்டாக இருந்தாலும் அதே வளவளப்பு தன்மை இருக்கணும், அந்த இது ஹீட்டாக இருந்தாலும் அதே வளவளப்பு தன்மை இருக்கும். ஸோ இந்த கோல்டு ஹாட் எப்படின்னா வண்டி நார்மலாக இருக்கும்போது கோல்டு, பட் ரன்னிங் கண்டிஷனில் ஒரு மேக்ஸிமம் ஹீட் ஆகும் பொழுதும் அதே வளவளப்பு தன்மை அந்த ஆயில் இருக்குங்க. ஸோ இதை தான் அந்த நம்பரில் மீன் பண்ணுறாங்க. ஸோ 10W30 அப்படின்றது என்னென்னா இன்ஜின் கோல்டாக இருக்கும்போது இந்த ஆயிலோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டி வேல்யூ 10. அதே இந்த இன்ஜின் வந்து ஹாட் டெம்பரேச்சரில் மேக்ஸிமம் ஹீட் ஆகும்போது அந்த ஆயிலோடைய விஸ்காசிட்டி வேல்யூ வந்து 30 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்கள் வண்டிக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆயில் கொடுப்பாங்க, சரிங்களா? ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து நம்ம யூசர் மேனுவல் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? இப்போது அந்த யூசர் மேனுவலில் என்ன நம்பர் நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ ஸ்கூட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10W30 வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த 10W30 ஆயிலை நீங்கள் மாற்றுறீங்கன்னா தான் அந்த ஸ்கூட்டியோட அந்த வண்டியோட அந்த இன்ஜின் கண்டிஷனுக்கு கோல்டாக இருக்கும்போதும் ஹாட்டாக இருக்கும்போதும் இந்த ஆயில் வந்து எப்பவும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும், கரெக்டாக ஒர்க் பண்ணும், அதே வளவளப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இதை மாற்றி கண்ணாபின்னு போட்டால் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் இன்ஜினில் வந்து ஸ்மூத்னஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, கரெக்டுங்களா? ஸோ இதுதாங்க இந்த இன்ஜினோடைய கிரேடோடைய மீனிங். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்க எல்லா நம்பருக்குமே அதுதான் மீனிங். இப்போ 20W40னா அந்த கிரேடுக்கு ஒரு பர்டிகுலர் வண்டி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, சரிங்களா? அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸோ நம்ம யூசர் மேனுவல்லே போட்டிருக்கோம் உங்களுடைய வண்டி இன்ஜினுக்கு இந்த நம்பர் உள்ள கிரேட் ஆயிலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா கிரேடோடைய மீனிங் இது தான். இன்ஜின் கோல்டாக இருக்கும் போதும் இன்ஜின் ஹாட் டெம்பரேச்சராக இருக்கும்போதும் என்வைரன்மெண்ட் ஹாட்டாக இருந்தாலும் என்வைரன்மெண்ட் கோல்டாக இருந்தாலும் நமக்கு விஸ்காசிட்டி வளவளப்பு தன்மை இந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆயிலை உங்கள் வண்டிக்கு நீங்கள் சூஸ் பண்ணி போடணுன்றதா அர்த்தம். என் வண்டிக்கு என்ன போடணுன்றது நம்மளுடைய யூசர் மேனுவலில் போட்டிருக்கும். ஒருவேளை யூசர் மேனுவல் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கூகுளில் போய்ட்டு உங்கள் வண்டியோட மாடல் யூசர் மேனுவல்னு போடுங்க, PDF ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதில் எடுத்து நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த பிராண்ட்ஸ்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் வேறு நல்ல பிராண்டு கூட மாற்றி யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ சர்வீஸ் சென்டரில் அவங்க மாத்திர அதே பிராண்ட் வந்து நம்ம வெளியே கடையில் கிடைக்காம கூட போகலாம். நீங்கள் சர்வீஸ் சென்டரில் மாற்றினா அவங்க எப்படியும் அந்த கிரேட் உள்ள ஆயில் தான் மாற்றுவாங்க. இல்லை வெளியே நீங்கள் வாங்க போகிறீங்கன்னும் போது ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் பிராண்ட்ஸ் வாங்கும் போது இந்த கிரேடு தான் முக்கியம். ஸோ உங்கள் வண்டிக்கு இந்த கிரேடு மேட்சிங் ஆகுதான்னு பார்த்து நீங்கள் வாங்கணும். சில இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ 15W40, 20W40லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100cc 125cc பைக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு 150cc அபோவ் ஒரு 200cc பைக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 20W50 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் சிசிஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 20W50 தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்கூட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 10W30 தான் யூஸ் பண்ணுறாங்க.
இன்னும் கிளாரிட்டி ஆகணும்னா ரொம்ப சிம்பிள். ஸோ உங்கள் வண்டி மாடல் போட்டு யூசர் மேனுவலில் பாருங்கள். ஸோ அவங்க என்ன கிரேட் சொல்கிறாங்களோ அந்த கிரேடு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் அதிகமான சிசி பைக்ஸ்க்கெலாம் அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க சிந்தட்டிக் ஆயில் அப்படி யூஸ் பண்ணி. ஏன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸில் மினரல், செமி சிந்தட்டிக்னு. ஸோ அந்த மாதிரி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா சில வண்டிங்களோடலாம் எடுத்து பார்த்தோம். ஸோ என்டார்க்கு பார்த்தீங்கன்னா SAE 10W30 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி ப்ளஸுக்கு SAE 10W30 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பாச்சி 310க்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 15W50 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில், இல்லை அப்படின்னா மோட்டூல் 15W50 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் எக்ஸலுக்கு SAE 10W30, பல்சர் NS 200க்கு பார்த்தீங்கன்னா SAE 20W50 அண்ட் பல்சர் 180க்கு பார்த்தீங்கன்னா 20W50. இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ யூசர் மேனுவல் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும் என்ன கிரேட் ஆயில் வந்து நம்மளோட என்ஜினுக்கு மேட்ச் ஆகுதுன்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்படின்னு ஆல் ஆப்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நாங்கள் போகிற இன்ஃபோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா போய் தான் பாப்போம் அப்படின்ற பேஜில் 1 minute ரீல்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை 1 minute டிப்ஸ் அப்படி போட்டுட்ருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இன்னொரு இன்ஃபோவில் நான் உங்களை பார்க்குற மக்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.